பறவைகள் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியவை என்பது தெரியும். ஆனால் அந்த பெயர்ச்சி எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது என்பது தெரியுமா? தெரிந்து கொள்ளலாம் இன்றைய தகவல் துளிகளில். பறவைகள் இலையுதிர் காலத்தில் தெற்கு திசையிலும் இளவேநீர் காலத்தில் வடக்கு நோக்கியும் இடப்பெயர்ச்சி செய்வதாக பறவையியல் துறை வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தாழ்வான பகுதியிலிருந்து உயர்வான மேட்டு பகுதிக்கும் நாட்டின் உட்பகுதியிலிருந்து கடற்கரை நோக்கியும் பறவைகள் இடம்பெயர்வதாகவும் குறிப்பிடப்படுகிறது. குளிர்காலத்தின் குளிரை தாங்க முடியாத பறவைகள் வெப்பச்சூழலுக்கு செல்வதை நாம் அறிவோம். மேலும் அந்த பறவைகளுக்கு உணவாகும் பூச்சிகள் அல்லது சின்னஞ்சிறு இரைகள் குளிர்காலத்தில் கிடைப்பதில்லை என்பதும் அவற்றின் இடப்பெயர்ச்சியை ஊக்குவிக்கிறது. பகல் பொழுதின் குறைவு பறவைகளுக்கு எச்சரிக்கை மணியாக அமைகிறது. அந்த பகல் பொழுதின் மாற்றத்தை உணரும் பறவைகள் இடம்பெயர்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உணர்கின்றன. பகலின் அளவு குறையும் போது பறவைகளுக்கு கிடைக்கும் உணவின் அளவும் குறைகிறது. இதனால் குளிர்காலத்தில் வெப்ப பகுதி நோக்கி பறவைகள் இடம்பெயர்கின்றன. பருவநிலை மாறிய பிறகு மீண்டும் அவை தங்கள் சொந்த இடத்திற்கே வந்து சேர்கின்றன. ஒரு ஆண்டில் 22,000 மைல்கள் வரை பறக்கக்கூடிய திறன் பெற்றவை வடதுருவ பகுதியில் வாழும் டென் பறவைகள். இந்த பறவைகள் வட துருவத்தில் இருந்து நாள் ஒன்றுக்கு 150 மைல் வேகத்தில் பறந்து 20 வாரங்களில் தென் துருவ பகுதிக்கு செல்லக்கூடியவை. பெரும்பாலான தரைவாழ் பறவைகள் தமது இடப்பெயர்வின் போது குறைந்த அளவே பயணம் செய்கின்றன. ஆனால் அமெரிக்க கோல்டன் ப்ளோவர் என்னும் பறவை இனம் தங்கு தடையின்றி நீண்ட தூரம் பயணம் செய்யும். இந்த பறவை சுமார் 2400 மைல்கள் தடையின்றி பயணம் செய்யக்கூடியதாகும்.